நீங்கள் எல்லோரும் அவதார் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் புதுமையான அந்த கிரகத்துக்குள்ளே போய் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற மக்கள் மாதிரியே 2 பேரை அனுப்பிச்சு அவங்கள வேவு பார்த்து அதுக்கப்புறமா அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. முதலாம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த சமயத்தில் ஜெர்மன் கப்பல் ஒன்று பிரிட்டிஷ் கப்பல் மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் கப்பல் அதிகம் இருக்கிற இடத்துக்கு போய் அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இதை பண்ணுறாங்க. அந்த ஜெர்மன் கப்பலுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு வினோத்ஸ் vlog. 1914 வருஷம் முதலாம் உலகப்போர் ஆரம்பித்தது. அதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜெர்மனி ஒரு வணிக சரக்கு கப்பலை உருவாக்குறாங்க. அந்த கப்பலுக்கு ஒரு பிரிட்டிஷ் பேரையும் வைக்கிறாங்க, கேப் ட்ரஃபால்கர் அப்படின்னு. ஜெர்மன் ஏன் ஒரு கப்பலை உருவாக்கி அதுக்கு பிரிட்டிஷ் பேரை வைக்கணும்? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முதலாம் உலகப்போருக்கு முன்னாடி ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் இடையில் எந்த பகையும் கிடையாது. மாறா ஜெர்மனி என்ன நினச்சாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கப்பலை உருவாக்கி அதுக்கு ஒரு பிரிட்டிஷ் பேரை வச்சா ஜெர்மன் பிரிட்டிஷ்க்கு ஒரு மரியாதை செலுத்தின மாதிரி இருக்கிறதுனால பிரிட்டிஷ் இவங்களை நண்பர்களாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் ஜெர்மன்காரங்களுக்கு இருந்தது. இந்த பிரம்மாண்டமான கேப் ட்ரஃபால்கர் கப்பலில் 1500 பேர் வரைக்கும் பயணம் பண்ண முடியும். அது போக கப்பலில் பொருட்களையும் ஏற்றிட்டு போக முடியும். இந்த கப்பல் ஜெர்மனியிலிருந்து சவுத் அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வரக்கூடிய ஒரு கப்பலாக இருந்தது. 1913 கடைசியில் இந்த கப்பலோட போக்குவரத்தை நிறுத்திடுறாங்க. 1914 வருஷம் உலகப்போர் ஆரம்பிக்குது. ஜெர்மனிக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில் பகை உருவானது. பிரிட்டிஷை ஜெர்மனியால் நேரடியாக எதிர்க்க முடியாது. ஏன்னா பிரிட்டிஷோட படைபலம் ரொம்ப அதிகம். அவங்கள எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஜெர்மனி யோசிச்சுட்டு இருந்த ஒரு நேரம். அப்போது ஜெர்மன் கடல் படையை சேர்ந்த கேப்டன் விர்த் அப்படிங்கிறவர் நம்ம கேப் ட்ரஃபால்கர் கப்பலை ஒரு போர்க்கப்பலாக மாற்றணும், ஆனால் அந்த கப்பலை பார்க்கும் பொழுது ஒரு வணிக சரக்கு கப்பல் மாதிரி இருக்கணும், அதை வச்சு நாம் பிரிட்டிஷை கடலில் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேப் ட்ரஃபால்கர் கப்பலை யாருக்கும் தெரியாமல் பிரேசிலில் இருக்கிற ஒரு தீவுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த தீவில் வச்சு ஜெர்மனியோட SMS ஏபர் அப்படின்ற ஒரு போர்க்கப்பல் இருக்குது. அந்த போர்க்கப்பலில் இருந்து ஆயுதங்கள் எல்லாத்தையும் கேப் ட்ரஃபால்கரில் ஃபிட் பண்ணுறாங்க. இப்போது வணிக சரக்கு கப்பல் அப்படின்ற போர்வையில் ஒரு போர்க்கப்பல் ரெடி ஆகிடுச்சு. அப்போது கேப்டன் விர்த் சொல்கிறாரு, நாம் பிரிட்டிஷ் கப்பல் பக்கத்தில் போய் அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படின்னா இந்த கப்பலுக்கு நம்ம பிரிட்டிஷ் கப்பல் மாதிரி பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட யோசனைப்படி கேப் ட்ரஃபால்கரை முழுமையாக ஒரு பிரிட்டிஷ் வணிக கப்பல் மாதிரி மாற்றுறாங்க. இப்போ இவங்க பிரிட்டிஷ் கப்பலை அட்டாக் பண்ண தயாராகிட்டாங்க. ஸோ அதன்படி பிரிட்டிஷ் கப்பல் அதிகமாக இருக்கிற அந்த அட்லாண்டிக் கடல் பகுதியில் இவங்க ரோந்துக்கு போகிறாங்க. 1914 வருஷம் செப்டம்பர் 12 சாயந்தரத்துலேருந்து அவங்க நைட்டு ஃபுல்லாக அட்லாண்டிக் கடலில் ரோந்தில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த பிரிட்டிஷ் கப்பலும் கண்ணில் படலை. அந்த நேரத்தில் கப்பலில் எரிபொருள் குறைஞ்சிடுது. அதை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இருந்த இடத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற பிரேசிலை சேர்ந்த ட்ரினிடாட் அப்படின்ற இடத்துக்கு கப்பல் போகுது. அந்த துறைமுகத்தில் இவங்க எரிபொருளை ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கெட்ட நேரம், தூரத்தில் பிரிட்டிஷோட ஒரு வணிக கப்பல் வருது. அந்த கப்பல் பேர் RMS கார்மனியா. RMS கார்மனியாவும் கேப் ட்ரஃபால்கர் மாதிரியே மிக பிரம்மாண்டமான ஒரு வணிக சரக்கு கப்பல். RMS கார்மனியா கப்பலோட கேப்டன் பிரேசிலோட அந்த ட்ரினிடாட் துறைமுகத்திலேருந்து புகை வரதை பார்க்குறாரு. அப்போ தான் இவருக்கு தோணுது, பிரிட்டிஷோட கப்பல் எல்லாமே கிளம்பியாச்சு, சரி நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு RMS கார்மனியா அந்த துறைமுகத்தை நோக்கி செலுத்துகிறாங்க.
கிட்ட போக தான் அவங்களுக்கு தெரியுது அதுவும் ஒரு பிரிட்டிஷ் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேப் ட்ரஃபால்கர் வந்து பிரிட்டிஷ் கப்பல் மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இவருக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா பிரிட்டிஷ் கப்பலும் போயாச்சு. ஆனாலும் ஒரே ஒரு பிரிட்டிஷ் கப்பல் வந்து இந்த துறைமுகத்தில் என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அதை வந்து தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து அந்த கப்பலை நோக்கி போகிறாரு. அதாவது துறைமுகத்தில் வந்து அந்தந்த ஒரு நாட்டுக்கான எரிபொருள் சப்ளையர் இருப்பாங்க. இந்த கப்பல் ஜெர்மனியை சேர்ந்த அந்த எரிபொருள் சப்ளையர் ஜெர்மனியை சேர்ந்த சப்ளையர்கிட்ட இவங்க ரீஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. சரி, இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆர்எம்எஸ் கார்மானியா அவங்க கிட்ட வருது அப்படின்றத கேப் ட்ரஃபால்கரோட கேப்டன் பார்த்துடுறாரு. கேப் ட்ரஃபால்கர் வந்து இந்த இடத்துல நம்ம இங்கே சண்டை போட முடியாது, உடனே இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி வேகமாக போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஆர்எம்எஸ் கார்மானியாவுக்கு இன்னும் சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சிருது. உடனே அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி கேப் ட்ரஃபால்கரும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கப்பல், ஆர்எம்எஸ் கார்மானியாவும் ஒரு பிரம்மாண்டமான கப்பல். ஆனால் வேகத்தில் ஆர்எம்எஸ் கார்மானியா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆர்எம்எஸ் கார்மானியா கேப் ட்ரஃபால்கரை பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா கேப் ட்ரஃபால்கர் ஆர்எம்எஸ் கார்மானியாவை பார்த்து அவங்க கப்பலை திருப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் ஆர்எம்எஸ் கார்மானியாவோட கேப்டன் இது பிரிட்டிஷ் கப்பல் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு முதல் தாக்குதலை கார்மானியா பண்ணுறாங்க. பதிலுக்கு கேப் ட்ரஃபால்கரும் கார்மானியாவை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆர்எம்எஸ் கார்மானியாவோட முக்கியமான கப்பல் பாகங்களை கேப் ட்ரஃபால்கர் வந்து உடைச்சிடுறாங்க. கார்மானியா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூழ்கிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கேப் ட்ரஃபால்கர் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது ஆர்எம்எஸ் கார்மானியா ஒரு பிளான் பண்ணுறாங்க. கேப் ட்ரஃபால்கரோட கப்பலோட கீழ்ப்பகுதியில் வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கேப் ட்ரஃபால்கரோட கீழ்ப்பகுதியில் ஓட்ட விழுது. கேப் ட்ரஃபால்கர் இதுக்கு மேலே நம்மளால் ஆர்எம்எஸ் கார்மானியா கூட சண்டை போட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. அப்போது கேப் ட்ரஃபால்கர் SOS சிக்னல் அப்படின்ற அவசர கால அபாய சங்கை ஆன் பண்ணுறாங்க. அதை கேட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஜெர்மன் கப்பல் வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக வருது. அதே சமயம் இங்கே சண்டை நடக்கிறது சுற்றி இருக்கிற பிரிட்டிஷ் கப்பல்களுக்கும் தெரிஞ்சிடுது. அவங்களும் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதனால் புதுசாக வந்த ஜெர்மன் கப்பல் வந்து சரி, இப்போ சண்டை போடுறது சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் கப்பலில் இருந்தவங்களை காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி ஜெர்மன் வந்து பிரிட்டிஷ் கப்பலை அட்டாக் பண்ணலாம், மூழ்கடிக்கலாம் அப்படின்னு போட்ட திட்டம் வந்து சொதப்பிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.